பாப்பா கீழே இறங்கிக்கோரு, கீழே கீது விழுந்துடாத. அதெல்லாம் நான் ஒழுக மாட்டேம்மா. இன்னும் காலை தூக்கி அட்டாளி மேலே வச்சுக்கோ. இறக்கடி காலை கீழே. அமைதியாக கொஞ்சம் டிவி பார்க்குற மாதிரி இருந்தால் பாரு, இல்லாட்டி ஸ்கூலுக்கு நட நீயே. பாம்பு குட்டி, டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. வந்துட்டானா இவன்? இன்னைக்கு என்ன கேப்ப மாறுறான்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்களா அம்மு? இல்லப்பா, நான் எதுவுமே சாப்பிடல. அம்மா எனக்கு எதுவுமே தரலப்பா. எனக்கு வயிறு பசிக்குது. அச்சோ, செல்லத்துக்கு எதுவுமே தரலையா? இரு அம்மாவை திட்டலாம். ஏன் அனிதா, ஏன் இப்படி நிக்கிறா நமக்கு முன்னாடி? மூஞ்சி அவங்க அப்பா நோட்டு வரைக்கும் தூக்கி வச்சுட்டு நிக்கிறா. ஒருவேளை ஜெனிகிட்ட பேசினது பார்த்துருப்பாளோ? இல்லையே, சுத்தி யாருமே இல்லாத பக்கம் நான் பேசினேன். சரி, எதுவும் தெரியாத மாதிரி மேனேஜ் பண்ணுவோம். அனிதா, பாப்பாக்கு எதுவும் சாப்பிட்ற கொடுக்கலையா? பசிக்குதுங்கிறா. மணி 11 ஆகுது. உங்கள் புள்ள தானே, உங்களை மாதிரி தானே வாயை திறந்த பொய் பொய்யா பேசுவா. குழந்தை பிள்ளைய ஏன் அனிதா இப்படி திட்டுற? அதுக்கு என்ன தெரியும்? சரி, கொஞ்சம் ஏதாவது தட்டில் வச்சு கொடு, சாப்பிட்டு இருக்கட்டும். ஆ, வச்சு கொடுக்குறேன். மதியம் நம்ம தட்டில் வச்சு திங்கிறதுக்கு என்னது சமைக்கிறது? என்னன்னா எப்பவும் சமைக்கிற மாதிரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? சிக்கன் கீது எடுத்துட்டு வந்து சமைச்சிரு அனிதா. வருஷம் பூரா சிக்கனு தானா? ஏதோ மீனோ இல்லை ஆட்டுக்கறி இது எடுத்துகிட்டு வந்து தர வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் சிக்கனு வெறுத்தே போச்சு எனக்கு இது, அந்த கிரேவி வச்சு வச்சு. நீ எதுக்குமா கிரேவி வைக்கிற? பிரியாணி செஞ்சிரு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வந்து தரட்டா? பிரியாணி வச்சிடுறியா? எனக்கு சிக்கன் வேணாம், மட்டன் தான் வேணும். அது 1 கிலோ வேணும். என்னது, மட்டன் 1 கிலோ வேணுமா? 1 கிலோ மட்டன் எவ்வளோன்னு தெரியுமா? நீ சம்பாதிக்கிறியா? நீ எல்லாம் வேலை வீட்டுக்கு போய் சம்பாரிச்சாதான் தெரியும். 1 கிலோ ஆட்டுக்கறி 1000 ரூபா, சும்மா கிடையாது. 200 ரூபா தர, சிக்கன் எடுத்துட்டு வந்து சமைச்சு வை. அவ்வளோதான், எங்கிட்டலாம் காசு கிடையாது. ஆமாம், எனக்கெல்லாம் கொடுக்கறக்கு உனக்கு காசு இருக்காது. அந்த செனிப்பருக்கு மட்டன் வாங்கி கொடுக்கறக்கு மட்டும் உனக்கு இருக்கும். ஜெனி, என்ன சொல்ற? என்னது செனியா? ஜோ இல்ல அனிதா, எந்த ஜெனி கேட்கறதுக்கு தான் சொல்லு ஜெனின்னு சொல்லிட்டேன். நாளை யாருக்கும் வாங்கி தரலையே. எங்கிட்ட நம்ம குடும்பத்துக்கு வாங்குறதுக்கே காசு கிடையாது. நானும் எங்க அடுத்தவங்களுக்கு வாங்கி தர்றது. தேவையில்லாம் பேசாத அனிதா நீ. ஆறு, நான் தேவையில்லாம் பேசுறேனா? என்னை பார்த்து உனக்கு மாக்காச்சி மாதிரி இருக்குதா? டே மண்டக்கண்ணா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஜெனி, தேவையில்லாம் பேசாத ஜெனி. நீ பாத்தியா நான் ஜெனி கிட்ட கறி வாங்கி கொடுத்தத? ஏ அனிதா, கையெடு அனிதா. முடியல கை வச்சுட்டு இருக்காது, கையெடு. நீ அவளுக்கு கறி வாங்கிட்டு வந்து கொடுத்ததை நான் பார்க்கல. ஆனால் கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதை நான் என் காதால் கேட்டேன். வீட்டில் நம்மளுக்கு கறி வாங்குற காசு இல்லை, ஊரெல்லாம் நீ உபதேசம் பண்ணி திரியிறையா? ஐயோ அம்மா. ஐயோ அம்மா, அனிதா விடு அனிதா. உன் குறுக்கு எலும்பு உடைக்காம நான் விட மாட்டேன். ராசு. ஐயோ அனிதா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ? இவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அனிதா, என்னடி பண்ற? ஏ வளரு, அனிதா போய் இழுப்போம். ஏ வளரு, போ வளரு, சிரிச்சிட்டு நிக்கிற. நான் போறேங்க. வளரு, வாடி வளரு, வாடி, அடிக்காத உடுடி வளரு அவரை. ஏ சுரேஷ், காப்பாத்துடா. அனிதா, அடிக்காத அனிதா, வா அனிதா. இருடி வளரு, இவனை நான் கொல்லாம விட மாட்டேன்டி. ஐயோ அம்மா. ஏமா, என்னம்மா இந்த அடி அடிக்கிற? ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்றது? அண்ணா சுரேஷ் அண்ணா, உங்களுக்கு தெரியாதுன்னு இவன் என்ன வேலை தெரியுமாங்கண்ணா பார்த்து வச்சிருக்கான். ஏமா, எதுனாலும் வாயில பேச வேண்டியதாம்மா, எதுக்குமா கை வச்சுக்கிறீங்க? ஏதோ அடிபட்டுச்சுன்னு என்னம்மா பண்றது? இவனுக்கு அடி படட்டும், இவன் கை கால் உடஞ்சி மூளையில கிடக்கட்டும், அப்போதான் இவன்லாம் அடங்குவான். அண்ணா, இவனை மரியாதை கூட்டிட்டு போயிருங்கண்ணா. இருக்கிற வெளிக்கு நான் இவனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ராசு, முதல்ல வா, நம்ம அப்புறமேல் வரலாம். ஐயோ சுரேஷ், நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனவா, ஓடிடலாம். ஆமா, ஓடிரு. கூடவே இந்த செனியும் கூட்டிட்டு ஓடிரு. ராசண்ணா, என்னங்கண்ணாச்சு? மூஞ்சியெல்லாம் காயமா இருக்குது. ராசண்ணா.
ஒன்றும் இல்லைம்மா சுந்தரி, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? மூஞ்சியில் இப்படி வீங்கி கிடக்குது. சரி அனிதாட்ட கேட்பேன் என்னன்னு. அனிதா, என்ன உங்கள் வீட்டுக்கார் மூஞ்சியில் காயமாக இருக்குது? பாத்ரூமில் இது வலிக்கு வந்துட்டு அப்படி என்ன? அவன் எங்கேயோ வலிக்கு விழுந்துட்டு போகிறான் சுந்தரி. என்கிட்ட அவனை பற்றி நீ பேசாத மண்டக்கண்ணே. மண்டக்கண்ணு. ஏண்டி என்ற வயிற்றுச்சல் உங்களுக்குலாம் சிரிப்பாக இருக்குதாடி? இல்லை அனிதா, நீ மண்டக்கண்ணே சொன்னியா, அதான் சிரிப்பு தாங்க முடியலடி. சரி சரி, அதை விடு. என்னாச்சு எடி வளரு? என்னாச்சு? ஒரே அடிதடியே இருக்க மாட்டிருக்குது பேசுறத பேச்ச பார்த்தா. ஆமாண்டி சுந்தரி, இப்போதான் நானும் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்து விட்டோம். இல்லாட்டி கொலை பலியாக இருக்குமாட்டு இருக்குது. என்னடியாச்சு அனிதா? ஆட்டுக்கறி அரைக்கிலோ எடுத்து கொடுன்னா காசு இல்லைன்னு சொன்னாண்டி இந்த மண்டக்கண்ணை. அப்புறம் பார்த்தா சரின்னு விட்டுட்டேன். சரி காசு இல்லையாட்டிருக்குன்னு. நீ எங்காவோ வளரு. நீ அந்த ராணியக்காட்ட போய் குழம்பு குண்டா வாங்கிட்டு வர சொன்னியா? அப்போ நான் போயிட்டு இருந்தேனா, போகிறப்ப பார்த்தா இவனும் அந்த செனியும் அந்த ஒரு ஒத்தையடி பாதி இருக்குமில்லடி, அங்கே 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் நிற்கிறது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? ஏதாவது யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேர் காலேஜில் படித்தவங்க தானே ஒட்டுக்கா, அதனால எதோ பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எதோ தப்பாக நினச்சிக்காத அனிதா. இது என்னடி சுந்தரி நாயம் பேசுகிற நீ? ஒத்தையடி பாதையில் அவ கூட என்னடி பேச்சு? சரி பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணணும், பொது இடத்துல நின்று பேசணும். அது என்ன ஒத்தையடி பாதையில்? அது என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கிறா? இவ வந்தாடி, நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இவ வந்தா இந்த மண்டக்கண்ணன் கேட்குறா, சினி இங்கு சினி போகிறேன் அப்படின்னு கேட்குறான். அவள் என்ன சொல்கிறா, நான் கறி வாங்க போகிறேன்னு அவள் சொன்னான். அதுக்கு இந்த மண்டக்கண்ணன் என்ன சொன்னான், நீ எதுக்கு கஷ்டப்படுற, நான் வாங்கி தரேன், 2 கிலோ கறி வாங்கி தரேன், நீ ஆக்கி சாப்பிடு, உடம்பு தெம்பா வச்சுக்கோன்னு இவன் சொல்கிறான். அதுக்கு அந்த செனி என்ன சொன்னா, உனக்கு எதுக்கு ராசி தேவையில்லாமல் சிரமம், காசெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுற, நான் காசு தரேன்னு இவன் சொல்கிறா. இந்த மண்டக்கண்ணன் இதுக்கு என்ன தெரியுமாடி சொன்னா? என்ன சொன்னா அப்படி? என்ன செனி நீ இப்படி பேசி போட்ட, உனக்கு செலவு பண்ணாமல் நான் வேறு யாருக்கு செலவு பண்ணுறேன், எங்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பு, நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான்டி. என்னடி சிரிப்பு வேண்டி கிடைக்குது உங்களுக்கு?